ஏத்தரா அம்மா பிடிச்சி வை வணக்கம். மண்டே பாரு. ஏன் மண்டைக்கு? அவன் மண்டை தாண்டா அவனுக்கு அழகு. மண்டே இவ்வளவு அழகாதுண்ணா. அம்மா தொண்டை எப்படி இருக்குமான்னு பாத்துடா. அம்மா ரொம்ப முடியாதுடா, தயிர் பிரிஞ்சிடும். ஓ போடா. ஏன் தயிர் பிரிஞ்சு சொல்ல தெரியுமா? ஆட்டக்காரன் தான் பவுரு போடுறான் முகத்துல. இவனுக்கு முகத்துல இதுல எவன்டா பவுடர் போட்டது? கும்பிட மாட்டியா? பண்ணியாடுற மாதிரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அது மணல் போகட்டும். வணக்கம்மா. சுகமாக வாழ வேண்டும். அப்படி கும்பிடண்டா. சபை பார்த்தனையா? என்ன விளக்கம்? இத உட்காந்து கூத்து பாக்குறது பத்தியா? ஆமா, இதெல்லாம் மகாலட்சுமி. அருமையான நகரம். இது உட்காந்து கூத்து பாக்குறதுல மகாலட்சுமி. ஓஹோ, அத முடங்கி கரைக்கு பாரு. அதெல்லாம் மூஜாவி லட்சுமி. டேய் டேய் டேய், அத கம்டாடி. ஏன் சொல்வாங்கடா? டேய் டேய், நல்ல மூகாவி. போடாங்க. இப்போ எத்தனை மாசம் ஆட்ட ஆடுற? ஓ, தை மாசமா ஆட்ட ஆடுற. தை மாசத்துல இருந்து கூத்தாடின வரும். அட கம்டாடி. தை மாசி பங்குனி. டேய் டேய், 5 மாசம் ஆடுறோம். ஆமா, இது மாதிரி ஊரை பாத்தியா? மாமா ஓ மாமா, 5 மாசம் ஆட்டாடுறோமே. ஆமா, இது மாதிரி ஊரை பாத்தியா? இல்லங்க, உண்மையாலுமே கிடையாது. நான் பெருமையாக சொல்றேன். உண்மையாலுமே இந்த மாதிரி சபை கிடையாது. இந்த மாதிரி சபை நிறைந்த பெண்கள் கிடையாது. சபை இருந்தாலும் இருக்கட்டும். ஆமா, சைலன்ட்க்கு வார்த்தை வேலையே கிடையாது. சைலன்ட்க்கு வார்த்தையே கிடையாது. ஆமா, சைலன்ட்
கிடையாது. வேலையே கிடையாது. நேத்து எங்க ஊர் தான் ஊர் ஆடணும். உங்க ஊர் தான். எங்க ஊர் தான். எங்க பாஜார் ஊர் தான் ஆடணும். பழனூர் தான் ஆடணும். கடவுளே. பாட்டு எங்க பாறோம் அவங்க எங்க குறைக்கிறாங்க. அது குறைக்கிறது மட்டுமா? மூளைக்கு மில்லி பாட்டுல பாருக்குது பாரு. அது வேறு இது ஊர்ல தான் அருமையான அரை மணி நேரம் சேர்த்து ஆட ஆசை பிடிக்கும். ஆமா ஐயா. இந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டுடா. என்ன பெருமை? தும்பூர்னு இருக்குது இல்லையா? ஆமா. இந்த தும்பூர் நகரத்திற்கு நிலவலம், நிலவலம், நீர்வலம், நீர்வலம், குடிவலம், குடிவலம், செல்வவலம், செல்வவலம், சங்கீதவலம். சங்கீதவலம், சங்கீதவலம். சங்கீதவலம் ஏன்னு சொல்றேன்னா பாரத கூத்தை வைத்து நாடகக்காரர்களை வேலை வாங்கி அப்படின்னா நாடகக்காரர்களையும் ஆட வச்சு ரசித்து பார்க்கக்கூடிய அருமையான நன்னகரம் இந்த தும்பூர் நன்னகரம். ஆமா, எனக்கு ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல வந்து ஆனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் முறை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்து பாக்குறாங்க. நீதான் இப்போதான் நான் ஏறினே வந்திருக்கேன். அங்க மத்த ஜமால ஆறாமட கண்ணன் ஜமால அப்படியே அவனை திருப்பி கூப்பிடல. ஓ அப்ப ஜமா பிரிஞ்சு போச்சு. ஓ சரி சரி. நான் பிரிஞ்சு வந்துட்டான். சரி சரி சரி. அப்போ இந்த தும்பூர் நகரத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அது காரணம் யாருன்னு கேட்டா இந்த ஊர் மக்கள். முதல்ல இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் முத்துமாரியம்மனா இவங்களை விடுமா நம்மளுக்கு வரவேற்பு நம்மளுக்கு சாப்பாடு எதனா யார் யாரு கிடைச்சதுன்னா செல்லமுத்து மாரியம்மன். அருமையான செல்லமுத்து மாரியம்மன் தான் நம்மளுக்கு தரிசனம் கிடைச்சது. சாப்பாடு போட்டாங்க பாரு. பகவான் தூதுக்கு போகும்போது விதுரர் வீட்டுல விருது வச்சாங்களாம். ஆமா அப்படியே 32 விருது. ஆமா 32 பதார்த்தம் வைத்து படைத்தார்கள். அத மாதிரியான சாப்பாடு இங்க நான் சாப்பிட்டேங்க. சத்தியமா மத்தாளக்காரன் 7வது ஏழுல உக்காந்துறான். நான் ஃபர்ஸ்ட் உக்காந்துக்கிறேன். என் இலையில ஊத்துன சாம்பார் அவன் இலையில விதுரர் பாடுவாரா? ஐயாங்க அவளாய் 3 முழம் மகளம் அதை கொண்டு அவளாய் 3 முழம் மகளம் அதை கொண்டு அன்பான வாழையலை எதிரே பரப்பி சம்பானில் 1000 பெண்களால் சிவராமல் பதராமல் பச்சரிசி குத்தி சிவராமல் பதராமல் பச்சரிசி குத்தி பாலெண்ணம் தயிரெண்ணம் புளியெண்ணம் அப்போ சாமி போயிட்டு வருமா உடனே வந்துருமா? தெரியுமா தெரியலையாமா? ஆமா ஒரு ஐயா சொன்னார். என்ன சொன்னாரு? நாங்க சாமி வந்து இங்க இறக்காத கூத்து முடிக்காத சாமி வந்து எந்த நேரத்துக்கு இறங்குதோ அன்னைக்குதான் கூத்த முடிக்கணும். அது வரைக்கும் நீங்க ஆட்சி அப்போ அந்த பகவானுக்கு தூது செல்லும் போது விதுரர் எப்படி விருந்து வச்சாரோ அந்த தன்மையான அழகான சாப்பாடு கோதுமன்றத்து 2 தான். ஒண்ணு ஓத ரெண்டாவது சாப்பாடு. அந்த மாதிரி அருமையான சாப்பாடுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான நகரம் இந்த தும்பூர் நன்னகரம். சரியா? அது கொணல் மாவட்டம். இந்த தும்பூர் நன்னகரத்திற்கு சரியா அமர்ந்திருக்காங்களே நாடகத்தை பார்க்க நமக்கெல்லாம் பணத்தை வாரி கொடுக்க வந்திருக்காங்களே அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறியவன் என்னுடைய கோடான கோடி வணக்கம். மாவட்டத்தை சேர்ந்த பழனூர் கிராமத்தில் சொல்லியாச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பழனூர் கிராமத்தில் இருக்க நாடகாசிரியர் கண்ணாயிரம் நாடகாசிரியர் காலஞ்சென்ற மதிப்புக்குரிய கண்ணாயிரம் நாடகாசிரியர் அவர் பிள்ளையை விளங்கி வருகிற சின்ன பிள்ளை நாடகாசிரியர் அவர் மகனாக விளங்கி வரக்கூடிய பிரகாஷ் பிள்ளை நாடகாசிரியர். அறிவில்லாத பேசாதடா சபையில அந்த விளக்கத்தை கேட்கவில்லை. இந்த வேடம் தாங்கி உங்களை எல்லாம் நாடாக பிரிந்து முப்பட்டியா இந்த வேடத்தை தாங்கி உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிற இல்லையா? இதனுடைய பெருமை சொல்லு. பெருமை விளக்கம் எதிர்நோட்டம். வெட்டுனா
அப்போ என்னுடைய நாமதேயம் சத்யபாமா 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 மட்டும் தான் தெரியும். ஆமாமா. அதாவது ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்து விட்டால் பிறந்த வீட்டுக்கு பெருமை தேடி தரமோ தெரியாது. புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடி தரணும். அந்த மாதிரி புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடி தரணும்னா கண்ணுக்கேத்த கணவன் வேணும். அந்த மாதிரிதான் பொண்ணு நினைப்பாளுங்க. ஆனால் நான் கல்யாணத்தை பண்ணிருக்கேன்டா. யார தெரியுமாடா? ஏய், எனது கல்யாணம் பண்ணவர் யாருன்னு கேட்டா வைகுண்டமே ஒரு பீடமாய் அமன் அருளிய ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி பகவான் நமோ. எந்த குறையும் கிடையாது. நகையில குறைவா இல்ல புடவையில குறைவா எந்த ஒரு குறைபாடு இல்லாம சந்தோஷமா என் வீட்டுக்காரர் வச்சிருக்காரு. எந்த குறையும் கிடையாது. எப்படிங்க இப்ப நம்ம பகல்ல பானிபூரி போறோமா அது குறையா? நம்ம வீட்டுல பானிபூரி போடுறோம். அந்த பானிபூரி பார்த்தல இப்ப டாட்டு அப்ப கார் வச்சுக்கிறோம் அது குறையா? இப்ப நம்ம வேசம் ஆடுறோம் இதுல குறையா? எதுலுமே குறையில்லை. எல்லாத்திலும் நம்மளுக்கு குறை இல்லை. இதெல்லாம் உனக்கு சொல்லித்தர ஆள் யாரா? இதெல்லாம் கற்பனை நம்ம. சரி ஐயா, அது உலகட்டம். என் பரிகாரம் மன்னவரை நான் பார்க்க வேண்டும். என்ன இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, சண்டை இருக்கக்கூடாதுமா. அந்த ஆளுக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை தான். நான் சொல்ற பேச்சை கேட்கறதே கிடையாது. சரியா? இன்னைக்காவது நான் சொல்ற பேச்சை கேட்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். சரியா? அவர் இருந்தா வர சொல்றேன். பகவானே ஏனோ இப்ப தெரியாது. இப்ப தெரியாது. தனித்தேரிங்க பிரகாசனா தண்ணி தெளி எதுக்கு ஏங்க ஐயோ பசங்க தண்ணி ஊத்து. தண்ணி எடுத்து ஊத்துப்பா. நீ ஊத்துறதான் கம்மி இருப்பாங்க. தூங்குற பக்கம் தண்ணி எடுத்து ஊத்து. எங்க பேர பசங்க கொண்டு விட்டு வர 2 இடம். ஆமாம்மா, இந்த அடங்கி பிடிச்சி ஒட்டு பயங்கர பேச்சு பண்ணுறாங்க. பகவானே ஏனோ அண்ணி வந்திருக்குது. யாரோ வளர்ப்பு பண்ணு எடுத்து வரலாம். செட பண்ணு ஏக்கா பஞ்சாயத்து. ஐயா 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 இது குடும்பமா தெரியும். அது கூட ஏன்னா அண்ணி வந்திருக்குது. வந்து விட்டாளா? ஏன்னா அண்ணியை பார்த்துட்டு உடனே உள்ள அனுப்பு. நானும் அண்ணி உள்ள போய் வேலை செய்யணும். சரி போ. சேகரே, சின்ன கோயில் சரி குழந்தை நல்லா இருக்குயா? அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பிக்கு தாம் தங்கச்சா வேணும். எல்லா பொம்பளைங்க எல்லாம் உட்காந்து கூத்து பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. படுற காரியம் நாயா சிரிக்கிறாங்க பாரு. தம்பி பொண்டாட்டி தங்கச்சா வேணும் அண்ணனுக்கு. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி. அப்போ அண்ணன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிதாம்மா? சரி பாரு போடா. பொண்டாட்டின்னா அம்மா வச்சு அது போல போட்டா சொன்னாரு. அண்ணன் உட்காந்துக்குதா? நல்லா இருக்கா? சீக்கிரம் உள்ள வா. நீ நான் பிடிக்கணும், நீ நான் ருப்பணும். இட்லி இட்லி மாவு லட்டு போங்க உள்ள. ஒரு டப்பா ஒன்று போடுற அப்படி கூப்பிடுனா காட்டுற ஒன்று காட்டுற. உட்காரு. சரி சரி. ஏங்க வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அம்மா நான் செய்த அறுசுதெல்லாம் சாப்பிட்டீங்களா? அறுசுவையோட மலமணத்தம். சாமி திருமாது வைத்திருக்கும் கலவ மார்பாத்திகிரி சங்கம் தரித்தளம் செய்ய கையா
அழித்து அழிக்கும் எங்கள் ஐயா திருவாதமே எங்கள் நாராயணனே எம்பீரானி சுவாமி திருமகள் வாசுதேவகி சுதன ஜெனி தேவகம் மதுரங்கி ஐயா திங்கள் உதயம் மஸ்தமிங்க மணிய மரல் பச்சா ஐயா ஜென்ம நட்சத்திர ரோகிணி பாவம் யாரோ கொண்டாந்தா புண்ணியமா இந்த ஊர் பெருமைடா. ஆனா உண்மைதான்டா, நல்ல ஊரு. இந்த ஊருக்கு ஒரு ஞாபகத்தான் இந்த பட்டம். சரியா? திருமகள் நாதா வாசுதேவ தேவகி சுதன ஜெனித்தாய் வடம் மதுரை. எப்படி வடமதுராபுரி பட்டணத்திலே வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் அம்மன் கம்சன் சிறைச்சாலையில் 8வது பிள்ளைக பிறந்தாய். சுவாமி அருமறை முதல் வண்ணும் நீயே அருமறை 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 முதல் வண்ணும் நீயே சொந்தங்கம்மானை கொல்ல பிறந்தோனே அருமறை முதல் வண்ணும் நீயே அருமறை முதல் வண்ணும் நீயே சொந்தங்கம்மானை கொல்ல பிறந்தோனே. அருமறை என்னடா? ஓ நாங்க என்னது கண்ண அருமறை? நாங்க ஒண்ணுமே தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு. அருமறை முதல்வனும் தானே சொந்த அம்மன் கம்சனை கொல்ல பிறந்தவர் என் வீட்டுக்காரரு. அம்மானே? ஆமா, சொந்த அம்மானா மாமனை கொல்ல பிறந்தவர். உன் நந்தரங்க மேடரி வாழ ஏற்பாடு நந்த கோபா அசோதையிடம் மறந்தவா சொந்த அம்மன் அனுப்பி வைத்த அழகை மூளைப்பார் உண்டு நீ அசுரர் சிறை கலைந்தவா. எப்படி வளர்ந்தாருன்னு சொன்னேன். இவருக்கு ஒரு எச்ச புத்தி உண்டுடா. இவருக்கா? ஆமாண்டா, அது உண்டுதாமா. என்ன கேட்டனா எனக்கு நிறைய தெரியும். எப்படி எப்படி வாடா யார் சொல்றா? 24 மணி நேரம் போன் பேசுறது தான் மெயின். அப்படிதானா? ஏன்னா இந்த பொம்பளைகளை பார்த்தா ஒரு எச்ச புத்தி வந்துடுது. ஆமா, எத்தனை தேவிமா தெரியுமா இவருக்கு? எத்தனை பட்டாட்டி? 12,220. நான் கம்மியா சொல்லினா கூட அதை திருத்தி சொல்றத பாரு. எனக்கு தானே தெரியும். என்ன தெரியுமா பண்ணாரு? கோகுல மாதர் லீலா வினோதா கோகுல கோகுல மாதர் லீலா வினோதா அந்த குந்தர அழைக்க வந்த மாதா கோவிந்தா கோவிந்தா என்று கூவியலும் கொடுத்தாய் மாலாதா வஸ்திரம் உன் குட்டியில வைத்து விளையாடும் பிற கொடி எல்லாம் கோவிந்தா உனது பாத்திரம். சுவாமி ஆரணனை அருணுக்குள் பொருளை எண்டம் அளந்தானே கரியாடலானே காரணனை காரணத்துள் கடந்தோன் தன்னை கண்மணிக்குள் கண்மணிக்கண் ஒளியாய் நின்ற பூரணனை பூரணத்து பொற்கலச கொங்கை புவி மாது நாயகனை நீங்கள் பொறிவில் சங்கை கார வாரணனை வாரணம் வந்து தோன்றும் இந்த மாதவனை இந்த கோபாலனை இந்த கோவிந்தனை இந்த இடையனை. அது அன்பா சொல்றா. அனைவருமே நம் காதலுடன் பணிந்து வாழ்வோம். சுவாமி உங்களுடைய பெருமை
இன்று இரவெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அந்த உடஞ்சமட ராஜா மத்தலக்காரங்கிறான் பாரு, அவனுக்கு எடுப்பு ஒருத்தங்கிறான் அந்த கந்தசாமி தாளக்காரன். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பானுவேன். எதை பாடினாலும் அவனுக்கு விடியத்தான் தெரியாது. அவன் அடிக்கணும் அவனுக்கு. அதனால பொச்சில பதங்களுக்கு உனது மனைவி சத்தியபாமா வணக்கம் சாமி. மாமா என் ஆசைக்கு செய்த எந்தோ என்னைக்கும் குறை என்பது இல்லாமல் நிறைவோடு நீடோடி வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம். அப்படியாகட்டும் சாமி. சரி, ஒரு கேள்வி கேட்கலாமா? கோபம் வராத கேள்வி. சண்டை வரக்கூடாதுன்னு சண்டை வராத மாதிரி கேளு. நான் என்ன சொல்றேன், இது குடும்பத்துல சண்டை வருது, மரியாதை பொம்பளைங்களாலதான் சண்டை வருது. மரியாதை கொடுக்குறேன். இப்ப கூட இந்த தும்பூர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் என்ன பார்த்து கத்துக்க கூடாது, ஆம்பளைங்களை இழிவா பேசக்கூடாதுன்ற ஒரே காரணமாக மட்டும்தான் நான் வாய் பேசாம இருக்கேன். கொஞ்சம் வாய் அடைக்கிறீங்க. ஏன்னா உன் பொண்ணு மாதிரி, உன் பொண்டாட்டி மாதிரி, உங்க அம்மா மாதிரி, உன் குழந்தை மாதிரி எல்லாம் நான் வாயாடி கிடையாது. ஆமா, நாங்க எங்க பொண்ணு வாய் அடிதான். பத்தினி பதுசடா என்ன கேட்டு பாத்தியா? ஒண்ணு கேட்டு பார்த்தேன். என்னங்க கேட்கலாமா? தாராளமா கேளு. ஐயா துபித்த காரணத்தால் சண்டை வரக்கூடாது நினைக்கிறேன். என்ன சொல்ற? கேட்டா நீ சொல்லாம என்னை எதுக்கு கூப்பிட்டேன்? பாருடா, என்ன எதுக்கு கூடுவாங்க? எதுக்குடா கூப்பிடணும்? மாயிர புடுங்க கூடுவாங்க. என்னுடைய பக்கமா அந்த பக்கமா? நான் உன் பக்கம் எப்பயுமே. என் பக்கம் இருந்தா உனக்கு காலையில் தயிர் மோர் கொடுப்பேன். நான் எப்பயும் உன் பக்கம் தான்மா. அது என்ன சொல்றப்ப நீ என்ன சொல்றீங்க? சரி, எதுக்கு வர தெரியுமா? எதுக்கு வச்சிருக்கிற? நான் ஒண்ணு சரிங்களா, இந்த நேரத்துல எதுக்கு வர சொல்லுவாங்க? எல்லாம் அதுக்குதான். இங்க பாரு, எல்லாம் அதுக்குதான். சரி, அதை விட எதுக்கு வர சொல்ல தெரியுமா? அத்தை மக்களை சொல்லணும். பொண்ணு இல்லை இந்த ஆளுக்கு. இதையா நம்ம குடும்பத்துக்காகத்தான் எப்ப பார்த்தாலும் பாரு. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கு தூக்கிறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வாயாடி கிடையாது. ஒரு பொம்பளை மாதிரி இடத்துல பேச மாட்டேன். வாய் பேச மாட்டேன். ஆம்பளை கண்டு அம்மா பதுசு நானு. எங்க வீட்டுக்காரருக்கு அடக்க கொடுக்கும். என்னையா என் அத்தை மக்கள் ஐவர்களும் அங்கே வாடுறார். இந்த ஆதிமாயனை கோரி அஞ்சி கோருறார். இங்க பாரு, மாமா கோவிந்தா வைகுந்தா எங்க இருக்கிற சமயம் வர வேண்டும். அப்புறம் என்று என்னை அழைக்கிறார்கள். காரி துப்போட நினைக்கிறேன். பகவா காரி துப்போடாது. பாருமா, நீ போய் பாவத்துல ஆள் மேல மூஞ்சி மேல காரி மேல போற. ஆமா, காரி முய்ய மாட்டேன்டா. ஏன் சொன்னாக்கிற உங்க வீட்டுக்காரன் நீ என்ன சொல்றேன்? அவன் வீட்டு அவன் பாரியா, அங்க அவன் வேலை அவன் பாத்துக்கிறான். ஆமா, அங்க போட முடியல. அங்க ஒருத்திக்கிறான் அந்த பாஞ்சாலின்றவன். எந்த நேரமும் அண்ணா அண்ணா நான் ஓடிடுறான்.
நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி யார் கூப்பிடுறாங்களோ அங்க போய் போக நிப்பேன். கூடாது. எனக்கான மரியாதை இன்னைக்கு போக விடமாட. அப்படி இன்னைக்கு போச்சுன்னா குடும்பம் ரெண்டா போவோம். ஆமா. குடும்பம் ரெண்டா ஆகுது தானே இன்னைக்கு என் பேச்ச மீறி போனோம்னா குடும்பம் ரெண்டா ஆகுது தானே ரெண்டா ஆக்கிடுவேன். ஆக்கி தான் விடுவேன். கங்கனை கட்டிட்டேன் நானு. ஆமா. ஒரு குடும்பம் இருக்கிறவன் தான் பயப்படணும். ஆமா இல்லையா? கொண்டாடி கூட சண்டை போட்டா இவன் இல்லைன்னா இன்னொருத்தி நமக்கு ஏய், இவன் சூதுக்காரன். இந்த மாதிரி ஏதோ திருச்சூல் வச்சுக்கிட்டுதா இவன் ஆட்டம் ஆடிங்கிறான். எவளாவது என் கண்ணுல மாட்டனா தாரா புடிச்சு கிச்சிடுவேன். பாரு ஆமா. அவங்கள விடவே கூடாது. அத்தை பிள்ளைகள் மாமா என்ன ஆபத்து என் பேச்சுக்கள் இன்னைக்கு ஒரு நாள் நீ அங்க போக கூடாது. பாருடா. ஏன்னு கேட்டா அவன் எக்கேஜா கெட்டு குட்டி சோறா போய் போறான். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் கூட சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு இப்போ ஏன்னு கேட்டா இன்னையோட 12 மாசம் 32 நாள் அரை நாள் ஆகுது. அரை நாள் ஆகி போச்சு. அதனால இன்னைக்கு என்னால தாங்காது. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நீ போனா போவாங்க நின்னுக்கோ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா பகவானே கோவிந்தான் என்னை கோரி அழைக்கிறார்கள். அப்படி என்ன மேல நீ போனா நான் அப்படியே செத்துடுவேன். நான் உண்மையா சாவ போறேன் நினைக்கிறியா? அந்த ஆளு கையில நடிக்கிறேன். நீ சாவ மாட்டே எனக்கு தெரியும். நீ சாவறாளா நீ? அப்படி நடிக்கிறது ஆளுக்கு அப்படியே போய் உடனே அங்க என்ன கேட்டேன் அடுத்த நிமிஷம் இங்க வந்துடுறேன். அப்ப நீ போவத்தான் போறியா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரம் மாமா மாமான்னா நமக்கு இடைஞ்சலா இருக்கும். அதுல ஒருத்தங்க முடிச்சிட்டு வந்துட்டோம்னு இந்த அர்ஜுனன்றவன் இந்த ஆளு கூட சேர்ந்தவன் அவன். அந்த அர்ஜுனன்றவன் சுத்தமான பைத்தியம். ஆமா. அவன் இருக்க மாட்டான். அவன் அம்மா ஒண்ணு பார்க்கும்போது பேச மாட்டானுவேன். போன்லயே 1 மணி நேரம் பேசுவானுவேன். என்னன்னு கேட்டா நான் வேற விஷயம். ஆமா. சுச்சமத்தெல்லாம் கண்டுபிடிச்சான். இன்னைக்குதான் கண்டுபிடிச்சான். ஆமா. கண்டுபிடிச்சிட்டான். அதனால என்ன சொல்றேன்? அப்படி இல்ல பாக்குற கண்ணி நான் தான் அந்த பீமாறால் தான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தேன். நான் வந்து படுறா நான் கொஞ்சம் போன் பேசுறியா? அப்ப 4 யார் தெரிஞ்சு பார்த்து சரி எங்க அப்ப நீங்க போக போறீங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல என் தங்கை பாஞ்சாலி அண்ணா கோவிந்தா நாராயணா என்று அழைக்குது. ஒரு 8 ஒரு போய் தான் வந்து விடுமா. இப்போ ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம விட்டுதான் பிடிக்கணும். நான் என்ன சொல்றேன், அந்த நாள் நீ போடும் நான் தலைக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? ஆமாமா. என்னத்த பாப்பா? எங்கனா ஒரு வேலை வெட்டிக்கு போய் கடைக்கு போய் விட பையா. டேய் விட்டு பிடிக்கிற வித்தை எனக்கு தான் தெரியும். அது உனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆளை எப்படி விட்டு எப்படி விடு. நான் தங்கச்சி வீட்டுக்கு தானே போறேன். நான் வேற எங்கனா போறேன்னு சொன்னேன். ஓஹோ சரி போல விடுமா. நீ அப்படி போயிடுவியா? இல்ல இல்ல போ. அப்படி போயிடுவியா நீ? போயிடுடா. போயிடுடா. என்னையா நான் செத்த புட்டா. நீயா? அப்படி போ. இங்க பாருங்க. ஒரு நொடிக்குள்ளாக சென்று பார்த்துட்டு உடனே வந்தேன். என்னங்க நான் என்ன சொல்றேன்? உன் மீது அதிகமாக அன்பும் பாசமும் நான் வைத்திருக்கிறேன். 208 தேவி மரம் நான் ஸ்பெஷல். ஆமா சத்தியபாமா. அதனால என் பேச்ச கேளுங்க. போய் பட்டுன்னு வாங்க. இவன் ராஜாக்களை பார்த்தா நம்ம கூட பிடிச்சிடும். 1228 பேர் வீட்டுக்கு நான் போறது இல்ல. என் பிம்பம் எல்லா இடத்துலயும் இருக்கும். கூட தான் இருப்பேன். சரிங்க. என் பிம்பம் தான் இருக்கு. அதனால பட்டுன்னு போய் பண்ணிட்டு வந்துரு.
தருமா ஆமா ஆனா தருமனே வாழி ஆமா பணம் என் பாதத்தை பணிந்தபடினால் சுகமாக வாழ்ந்து ஆகட்டும் தம்பி வீணா அட்டுடா நான் வந்துக்கிறேன் பாருங்கடா ஆகட்டும் பார்த்துட்டு வரப்போ பாருங்கடா மாமா வணக்கம் மாமா மாமா வணக்கம் மாமா மாமா வணக்கம் மாமா நீங்க பார்த்து கூட அந்துலப்ப மாலை மைத்தனா உன்னுடைய பெருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். நீ எப்பேற்பட்டால் தெரியுமா? அந்த ஏமனு மதிமா எங்க பார்த்து அந்த யமனே பயப்படுவானா? பீமனை பார்த்து அப்பேற்பட்ட பெருமை படைத்த என் ஆர்வீர் மைத்துனா என்ன என்ன கூப்பிட்ட நீ? மாமான்னு கூப்பிட்ட. பீமா மாமா டேய் பீமா மாமா அதையா பதிலுக்கு பதில் எப்படி நம்ம பேசுறோமோ மாமா தானே கூப்பிட்ட. இந்த மாமா நீடா என் பாதத்தை பணிந்தபடிதான் என்னைக்கும் நீடூடி வாழ்ந்திருப்பாய். உன்னுடைய வாழ்த்துக்கு என்னுடைய மனமாச்சு. தம்பி அர்ஜுன் வந்துட்டா மாமா. ஏன் தம்பி வந்திருக்கா? அண்ணா தம்பி மாமா வந்திருக்காரு. சீக்கிரம் பார்த்து ஆகட்டும். மாமா வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. மாமா
அந்த மாயதான் மாமா பாதம் என் பெருமகளை எல்லாம் எடுத்து சொல்லி என் பாதத்தை பணிந்தாயே மாமா. எங்க மச்சான் எனக்கு என்ன உறவு தெரியுமா? என்ன உறவு? நான் படுத்திருக்கேன் இவர் நவந்து படுறாரு பார்த்தா இவராகுது. என்ன உறவு? என் அத்தையான குந்தா தேவி இந்த மாமனுடைய பாதத்தை பணிந்தபடினால் சுகமாக வாழ்ந்திருப்பாயா? மாமா என்ன யார் வந்திருப்பது? மாமா வணக்கம் மாமா. வணக்கம். சரி, அவர் யார் வந்திருப்பது? அது வந்து அதுனா எதிரா அதுதானா? அதுனா என்ன? அதுனா ஜானி வரல போங்க. என் தங்கச்சி பாஞ்சாலி மம்மிட்டி பையன் தங்கச்சின்னா அப்ப மம்மிட்டி நான் வேமானி பையன் பொட்டாட்டியாது வர சொல்ல பட்டுன்னு அது அதுன்னு சொல்றாங்க. அவளை என் தங்கச்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பெருமை என்ன தெரியும்? பாஞ்சாலி வந்து உடைக்காத முழு தேங்காய். உன் தங்கச்சி பத்தி உனக்கு தான் தெரியும். இருக்கட்டும். பாஞ்சாலி வந்து உடைக்காத முழு தேங்காய். இந்த 5 5 ராஜாக்களும் நாய் மாதிரி. நாய் அந்த தேங்காய் விட்டா என்ன பண்ணுவான்? உருட்டி தான் பார்க்க முடியாது, உடைச்சு பார்க்கவே முடியாது நாயால. நீ உடைக்க விடுற ஏதாவது நாங்க கிட்ட போனா அண்ணான்னு சொன்னா கிட்ட வந்து நாங்க எங்க உடைச்சு பார்ப்போம். ஓ அண்ணா பாஞ்சாலி யாகதேவி மலிசுதா திரௌபதா வந்தா அம்மா வந்தா வைவந்தா அம்மா வணக்கம்னா வணக்கம் வணக்கம் அண்ணா தங்கா ஐயா தண்டுலவே மாரையது தோளில் கண்டு தண்டுலவே மாலையது உன் தோளில் கண்டு அந்த தாயான திருமகளை மார்பில் கண்டு அந்த தாயான திருமகளை உன் மார்பில் கண்டு நின் செங்காரத்தில் சக்கரம் சங்கம் கண்டு சக்கரத்தில் சக்கரம் சங்கம் கண்டு செந்தூர திருமுகத்தில் நின் கண்டே கண்டே அண்ணா அந்த வஞ்சமெல்லா இருக்கிறது வணங்க கண்டு அந்த வஞ்சமெல்லா இருக்கிறது வணங்க கண்டு இந்த வாழ்மையோர் அடியார்கள் உன்னை தொழுவ கண்டு அடியார்கள் உன்னை தொழுவ கண்டு வீழ்பணியும் சோலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி இருப்பாரும் கண்டேன் கண்டேன் தங்கா ஐயா வாசவ
அவன் சாப்பிட வரல, அவன் வீட்லயே சாப்பிட்டு என் பாதத்தை பணிந்தபடி நான் எப்படி வாழணும்? நீ இந்த அண்ணனுடைய பாதத்தை பணிந்தபடினால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீ தூண்டா மணி விளக்கே குலத்துக்கெல்லாம் நீ ஒரு மாணிக்கம், தூண்டாத மணி விளக்கு. அண்ணனுடைய பாதத்தை பணிந்தபடினால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்தோம். மனைவி கமலக்கடி வந்திருக்கு மாமா. அனுப்பி அனுப்பி என்ன கமலக்கடி பண்ண வந்திருக்காரு. ஏன் மாமா வந்திருக்காரு? நான் பார்த்துட்டு வரேங்க. சீக்கிரம் போன மாதிரி வந்த மாதிரி வா. ஓஹோ அண்ணா தங்க அண்ணா பஞ்சாயுத விளங்கும் நீங்கள் பாம்பனை மேல் பள்ளி கொள்ளும். பாம்பான மேல் பள்ளி கொள்ளும். அந்த நஞ்சை அமிர்தம் உண்டு, அந்த நஞ்சை அமிர்தம் உண்டு. கைலை நாதருக்கு மைத்துணரு, ஐயா நாதருக்கு மைத்துணரு. நீங்கள் அஞ்சாமல் பஞ்சவரை, அஞ்சாமல் பஞ்சவரை. நீங்கள் ஆதரிக்கும் என் தமையா, இந்த பஞ்சை அடியாரா நீங்க எப்பேற்பட்ட ஆளு? ஐயா வித்தாகி முளைத்தவரே, வித்தாகி முளைத்தவரே, விளைவாகி கழித்தவரே, விமலனையே அழித்தவரே, அழியா வித்தாகி முளைத்தவரே. அது மட்டும் கிடையாது, கொத்தாக்கி பழுத்தவரே, கொத்தாக்கி பழுத்தவரே, அத்திதான் நினைத்தவரே, குறைவாகி நிறைவானே எங்கள் முதல்வோனே. அப்படி சயனத்துல இருந்தா கூட அண்ணா நீங்க சயனத்தில் இருந்தாலும், சயனத்தில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும் என் துயரத்தில் வினை போகும் உன்னாலே. என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் அடியோடு மதிப்பவனே, அடியோடு மதிப்பவனே, அரசமரை முடிப்பவனே, படைமீது நடிப்பவனே, பணிவோனே.
ஏன்